ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு தொக்கு செய்ய போகிறோம். தொக்குனாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த தொக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டால் மாங்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, இந்த தொக்கை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சீசனில் நமக்கு கிடைக்கிற அந்த மாங்காவை வச்சு ஈஸியாக பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி 2 மாங்காய் எடுத்திருக்கேன். 2 வெரைட்டி மாங்காய். இதில் ஃபஸ்ட்டு தோலை சீவிக்கலாம். இப்போது இந்த மாதிரி தோல் சீவினதுக்கு அப்புறமா ஒரு கிரேட்டர் வச்சு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். மாங்காவை இந்த அளவுக்கு துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி மண் சட்டியில் தான் நம்ம தொக்கு செய்ய போகிறோம். இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் பண்ணுங்கள், நல்லது. இப்போ சட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 150 ml அளவுக்கு நமக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்ச நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். பாருங்க, கடுகு வெடிக்குது. இப்போ இதில் நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். ஆனால் நான் சேர்க்கலை, இன்றைக்கி சேர்க்காம தான் பண்ணுறேன். இப்போ கடுகு வெடித்த உடனே துருவி வச்சுருக்கிற மாங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் உப்பு சேர்க்க போகிறோம். பொடி உப்பு நான் சேர்க்குறேன். உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது லைட்டாக தண்ணி விடும். தண்ணி விட்டு நல்லா சுண்டி வரணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கம்மியாக வேணுன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அதே போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட வெந்தய பொடி ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப சேர்க்க வேண்டாம், கசப்பாயிடும். வெந்தயத்தை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை முழுசாக சேர்த்தோம்னா வாய்க்கு கடிப்படும், நல்லா இருக்காது. அதனால தான் இப்படி பொடி பண்ணி போட்டோம்னா தான் நமக்கு தொக்குக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். 150 ml முதல்ல பாதி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சத்தை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மாங்காய் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும். நான் வந்து ஒரு அளவாக தான் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் வந்து எம்எல் வந்து அளவாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இந்த வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த காரம், புளிப்பு, வெந்தயத்தோட அந்த கசப்புத்தன்மை எல்லாமே சேர்ந்து ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக வரும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் வந்து நான்ஸ்டிக்லாம் பண்ணிடாதீங்க, ரொம்ப வந்து நல்லதில்லை உடம்புக்கு. ஸோ இது மாதிரி மண் பாத்திரம், அப்படி இல்லைன்னா இரும்பு பாத்திரத்தில் பண்ணலாம், ரொம்ப நல்லது தான். இல்லாட்டி சில்வரில் பண்ணிக்கலாம். சில்வரில் கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரமாக இது நம்ம வேக வைக்கணுங்கிறதுக்காக அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா இதில் இருக்கிற அந்த நீர் தன்மையெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் தொக்கு பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்களும்
இந்த மாங்காய் தொக்கை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தொக்கு எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவே தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷன். அதோட எல்லாருமே இந்த சம்மர் சீசனில் வீட்டில் கண்டிப்பாக கம்மங்கூழ் செய்வீங்க. அந்த கம்மங்கூழ் கூட இதை தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மாங்காய் தொக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.